ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங் எல்லாருக்குமே. இங்கே பாருங்க, சாய் பர்த்டேக்கு கிஃப்டாக வந்துச்சுல்ல ஒரு ஒயிட் போர்டு ஸ்கேல் வச்சு பண்ணுறது. இதில் தான் இன்றைக்கி நம்ம எழுதி விளையாட போகிறோம். இது நம்மளோட சேனல் மினி சோட்டி ஃபேமிலி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. சுட்டு இங்கே பாரு, என்னோட பர்த்டேக்கு 2 ரைட்டிங் போர்டு ஒன்று கிஃப்ட் வந்துச்சுல்ல ஒயிட் கலரில். அந்த 2 போர்டையுமே எங்கள் அம்மா விளாட்றதுக்கு எடுத்துக்க சொன்னாங்க. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் சின்னதாக ஒன்று இருக்குல்ல, அது இஷா சஃபா கொடுத்துடலாமா? நம்ம இந்த பெரிய போர்டை வச்சு விளாட்லாம். அந்த பிள்ளைங்க இப்போ தானே வந்து எழுதுறதுக்கு கற்றுக்குதுங்க. அவங்கள்ட்ட அந்த போர்டு கொடுத்துடலாம். அந்த பற்றியா இதில் டஸ்டர் மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ 2யுமே நம்ம பிரித்து எழுதி பார்ப்போம். நம்ம ஹோம்ஒர்க்கெல்லாம் இதிலே போட்டு எழுதி பார்த்துட்டு அழிச்சிடலாம். இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஷா சஃபா வர சொல்லலாம் ஃபோன் பண்ணி. இதுங்களுக்கு வேற வேலையே இல்லை பப்பி. எவா பார்த்தாலும் இவங்க கொடுப்பான் அவங்க கொடுப்பான். உன்னை விட அதிகமாக ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இப்படிதான். நம்மளாம் எல்லாமே அவ்வளோ கஷ்டப்படுறோம். அதை எடுத்து பேசாமல் உடச்சு விட்டுடலாமா? யாருக்குமே யூஸ் இல்லாமல் போகட்டும். எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் கொடுத்து நல்ல பேர் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்துக்கிறாங்க. அவங்கலாம் அதை எப்படியா எடுத்துடுவான். நம்ம உடைச்சி விட்டுறோம். யாரும் அதில் விளையாட வேண்டாம். நமக்கு கொடுக்கட்டும், நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். அதை எப்படி உடைக்கிறேன்னு மட்டும் பாரு. கவரை முதல்ல ஓப்பன் பண்ணலாமா? இதில் சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கலாமா? பேப்பர்லாம் வேஸ்ட் ஆகும்ல. எரேசர் பென்சில் மாதிரி தானே இது. ஃபஸ்ட்டு பெருசு ஓப்பன் பண்ணலாமா? இனியே ஓப்பன் பண்ண, உன்னோட பர்த்டே கிஃப்டான இது. இதை நீ ஓப்பன் பண்ணு. இஷா சஃபாவை நான் வர சொல்லியிருக்கேன். நம்ம ஏதாவது விளாட்றோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ஓடி வந்துடுவாங்க அந்த பசங்க. 2 குட்டி பசங்களும் இப்போ வந்துடுவாங்க. நம்ம ரெடியாக இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ் சோட்டு. நானே ஓப்பன் பண்ணட்டுமா? ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் இந்த மாதிரி விளையாட கொடுக்கணுன்னு தான் எனக்கு ஆசை. ஃபஸ்ட்டு நான் எழுதி பார்த்துட்டு ரப் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அடுத்து நீங்கள்லாம் எழுதி பாருங்கள். இது எப்படி? இங்கே பாரு, இங்கே ஒரு பென்சில் மாதிரி இருக்குது. பென்சில் ஒரு பிளாஸ்டிக்கில் ஒன்று இருக்குது. இது என்னது? இது எரேசரா? இது ட்ரப் பண்ணுறதுக்கா? பிளாக் கலரில் இருக்குது, மேக்னெட் மாதிரி. என்னன்னு தெரியல. நம்ம எழுதி பார்த்துட்டு அதில் எரேஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எனக்கு என்னமோ அது எரேசர் இல்லைன்னு தோணுது. பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குல்ல? லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். நம்மளோட சேனலை லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்போமா? எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள் எங்களுக்காக. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சோட்டு, இது நல்லா ஒர்க் பண்ணுது சோட்டு. இங்கே பாரு, நம்ம சேனல் பேரை கூட எழுதுகிறேன். ஆனால் அந்த டஸ்டரை வச்சு நான் ரப் பண்ணல. இதுலேயே ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்குது பார்த்தியா? அதை வச்சு இழுத்து பார்த்து நான் எரேஸ் பண்ணேன். எரேஸ் ஆகுது. இங்கே பார்த்தியா, மினி சோட்டி ஃபேமிலின்னு எழுதிட்டேன்னா இப்போ இதை பார்த்தியா எடுத்து விட்டா ஃபுல்லாக ரப் ஆகிடுது. அப்போ அந்த 2 பிளாக் கலரில் மேக்னெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது எதுக்குன்னு தெரியலையே. அது எதுக்கு? எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமா? இங்கே பார், மறுபடியும் ஏதாவது எழுதிட்டு அதை வச்சு சும்மா இழுத்து பார்க்குறேன். வேலை பார்க்குதான்னு தெரியல. என்ன பண்ணுறதுக்கு? எதுக்கு அது இருக்குன்னே தெரியலையே எனக்கு. இங்கே பாரு, மறுபடியும் மினி சோட்டி ஃபேமிலின்னு எழுதிட்டேன்னா இதை வச்சு ரப் பண்ணி பார்க்குறேன். ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அப்போ இது எரேசர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது 2ம் எரேசர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடியில் ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு தான் இழுத்து எரேஸ் பண்ணிக்கணும். ஓகே? நானும் ராணியா ஏதாச்சும் ட்ரை பண்றேன்ப்பா. இந்த சின்ன போர்டை நாங்க ஓபன் பண்ணி பார்க்கட்டுமா? ராணி, இவா நான் சொல்றதை கேளு. இவங்க நம்ம ஓபன் பண்ணி கொடுத்தாங்கன்னா எதையாச்சும் ஒண்ணா உடைச்சு போட்டுருவோம். நமக்கும் யூஸ் ஆக வேணாம், யாருக்கும் யூஸ் ஆக வேணாம். ராணி வா நம்ம போய் அதை ஓபன் பண்ணுவோம். வரியா? ஏன்ச்சு வா ராணி. முதல்ல அவங்க கொடுக்கறதே பெரிய விஷயம். இந்த 2ல ஒன்று பார்த்துட்டு வருவோம். வா, ஏன்ச்சு வா. ஓகே சாய், சோட்டோ, நாங்கள் இதை ஓபன் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்மால் ஒயிட் போர்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். பின்னாடி பாரு, ஏபிசிடியெல்லாம் எழுதியிருக்கு. கரெக்டு தான் இதை இஷா சஃபா கிட்ட கொடுத்துடலாம். அவங்க இன்னும் ப்ளே ஸ்கூல் கூட போகலல்ல. இதை பார்த்து ஏபிசிடி கற்றுக்குவாங்க. இங்கே பார்த்தியா, ஒயிட் போர்டு மார்க்கர் மாதிரியே ஒரு பென். நல்லா இருக்குல்ல? ஒயிட் போர்டில் எழுதி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. ஸ்லேட் மாதிரி இருக்குப்பா இது. அப்பா, செம்ம சூப்பராக எழுதுதே. இஷா வந்துட்டாங்களா இல்லையா? சூப்பராக இருக்குது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்மளோட சேனலை இப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் வீடியோ பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குது சாய். கண்டிப்பாக இது அந்த குட்டி பசங்களுக்கு யூஸ் ஆகும். பெரிய போர்டை நம்ம வச்சுக்கலாம், சின்ன போர்டை இந்த குட்டி பசங்க கிட்ட கொடுத்துடலாம். சஃபா, வா சீக்கிரம் வா. சாயாக்கா உனக்காக ஒரு ஒயிட் போர்டு ஸ்லேட் வச்சுருக்கா. இந்த ஸ்லேட்டில் எழுதி பார்க்கலாம். இங்கே பார்த்தியா, அது மூடியில் ஸ்பாஞ்ச் இருக்குது.
வாவ், சூப்பராக ரப் வேற பண்ணுது. நீங்கள் ரொம்ப லக்கி தான். இஷாவும் சஃபாவும் சூப்பராக ரப் பண்ணுற ஒரு ஒயிட் போர்டு, ஒரு எரேசரு, ஒரு ஸ்லேட்டு எல்லாமே கிடச்சிருச்சுல்ல. சரி வா, அக்கா சொல்லித்தரேன், எழுதி எழுதி பார்க்கலாம், ஓகேவா? ஸ்கூல் போகும்போது நம்ம எல்லா லெட்டர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். சாய் ஓடி வா இந்தா. ஹை, இது எங்களுக்கா? இனிமே நாங்க வீட்ல ஏபிசிடி போட எழுத கத்துக்குவோமே. இஷா, ஓடி வா, சீக்கிரம் ஓடி வா. இங்க சோட்டா அக்கா, சாய் அக்கா, பப்பி ராணி அக்கா எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே நமக்கு எழுதுறதுக்கு ஒரு ஒயிட் போர்டு கொடுத்துருக்காங்க. அது நல்லா வேற எழுதுதான். வா, இனிமே நம்ம இதுல ஏபிசிடி போடலாம், ஆனா அவனா போடலாம், எழுதி எழுதி அழைச்சிக்கலாம். அம்மா, நம்ம 2 பேருக்கும் இந்த சேர்லயே உட்காந்துக்குவோமா? வா சீக்கிரம் வா. ஐயோ, இந்த போர்டு பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கே. செம்மையா இருக்குது. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நாங்க இதுல எழுதி எழுதி அழிச்சு விளையாடுவோமே, ஜாலியா இருக்குமே. நான் எழுதி பார்க்கறேன். விஷால், நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன், அப்புறமா நீ எழுது. கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, அப்புறம் கேபிட்டல் சி, கேபிட்டல் டி, அப்புறம் கேபிட்டல் இ, அப்புறம் எஃப், அப்புறம் ஜி. சூப்பரா இருக்கு. எதுனா நான் தப்பா எழுதிட்டேன்னா அப்படியே அந்த டஸ்ட்டை வச்சு அழிச்சிட்டு திரும்ப யூஸ் பண்ணுவேன். செம்ம ஜாலியா இருக்கு. அக்கா, அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ்க்கா. இஷா, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு. இந்தா, நீ கொஞ்சம் எழுதி பார்த்துட்டு என்கிட்ட கொடு. வாவ், மினி ஷோட்டி ஃபேமிலி, நம்ம கேங்கு. இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு பிளேயிங் பார்த்தோம்ல. இங்கே பாருங்களேன், நீங்கள் எழுதுனதை நான் அழிச்சிடுறேன். சப்போஸ் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்கன்னா இப்படி அழிச்சிட்டு திரும்ப எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? முன்னையெல்லாம் கிறுக்கிறதுக்கு ஸ்லேட்டு தான் எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க, நான் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது. பட் இப்போ பார்த்தீங்களா, டெக்னாலஜி, ஸ்லேட்டே புதுவிதமாக வந்திருக்கு. இருக்கிற தடயமே தெரியாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா இந்த ஒயிட் போர்டில். ரொம்ப சூப்பராக இருக்குது. இஷா, சஃபா, நீங்கள் ரொம்ப லக்கி தான். இந்த மாதிரி எழுதி எழுதி பாருங்கள். நாங்கள் இந்த பெரிய போர்டை சம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா குட்டீஸ்? சரி, ஓகே, இதை வச்சு நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் சம்ஸ் போட்டு பார்க்குறோம், நாங்கள் படிக்க போகிறோம். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.